ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கல்வி உரிமை சட்டம் மாணவர் விவரம் தாக்கல் செய்ய தனியார் பள்ளிகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு. ஸோ 2009ஆம் ஆண்டில் தான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஸோ இது எந்த ஆர்டிகிள் பேசிஸில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 21A ஆர்டிக்கிளில் 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க வேண்டும், அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 21A. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் கட்டாய கல்வி சட்டம் 2009. ஸோ அதன்படி தான் தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த இட ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டிருக்கும். திரும்பவும் அது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை ரிலீஸ் பண்ணனால திரும்பவும் அதனுடைய சேர்க்கை தொடங்கி இருக்காங்க. ஸோ அதற்காக தான் மாணவர் விவரத்தை தாக்கல் செய்ய தனியார் பள்ளிகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம். விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம். ஸோ தமிழகத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதன் மூலம் வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெற இயலும். ஸோ எத்தனை லட்சம் வரைக்கும் இதில் கவர் ஆகும் அப்படின்னா 5 lakhs வரைக்கும் இதில் கவர் ஆகும். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் தான் இவங்களுக்கான இந்த மெடிக்கல் கவரேஜும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்லெட்டுக்கு மட்டும்தான் இப்போ இந்த மருத்துவ காப்பீடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உரிமை தொகை திட்டம் குடும்ப வரவு செலவில் முக்கிய பங்காற்றும் பெண்கள். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் குடும்பங்களில் பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளதாக திட்டக்குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் இதனுடைய சேர்மேனாக இருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸை எல்லாமே மதிப்பீட்டு ஆய்வு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் என்ன இதை மேம்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மதிப்பீட்டு ஆய்வை தான் இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா 2014 வரைக்கும் நேஷ்னல் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2015 அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ நேஷ்னல் லெவலில் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸையுமே மதிப்பீட்டு ஆய்வு செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ அதன்படி தான் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த ஸ்கீமை மதிப்பீட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய பிரிவினருக்கு சென்றடைந்துள்ளது. இந்த திட்டம் மூலமாக வழங்கப்படும் தொகையை பயனாளிகள் பெரும்பாலும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்துகின்றனர். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதி தரமான உணவுப் பொருட்களை வாங்கும் நுகர்வு செலவுக்காக பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெண்கள் தாமாகவே முடிவெடுத்து தங்களது குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னும் இந்த ஆய்வுடைய முடிவில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தொழில் ரீதியாக திறன்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஸோ இதையுமே ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மதிப்பீட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த மாணவர்களின் தொழில் சார்ந்த திறன்களை வளர்க்க இந்த திட்டம் முக்கிய பங்காற்றி இருக்கு. அதே மாதிரி கல்லூரி முடிந்து தொடக்க நிலையில் பணி சேரும் மாணவர்களின் தொழில் கற்றல் திறன் நான் முதல்வன் திட்டத்தால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ண ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இயக்கத்தின் மூலமாக புத்தொழில்கள் தொடக்கத்திற்கான சுற்றுச்சூழல் அமைப்பும் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த
அறிக்கையின் ஆய்வுல வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. மங்கோலியாவின் வளர்ச்சிக்கு இந்தியா வலுவான பங்களிப்பு. ரஷ்யா சீனாவை எல்லைகளாக கொண்ட கிழக்காசிய நாடான மங்கோலியாவின் அதிபர் வந்து அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையொப்பமாயிருக்கு. எதுலெல்லாம் அப்படின்னா மனிதாபிமான உதவி, மங்கோலியாவில் பாரம்பரிய தளங்கள் மீட்டெடுப்பு, குடிபெயர்வு, புவியியல் கனிம வளங்கள் மற்றும் எண்ம தீர்வுகள் பகிர்வில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு. அதே மாதிரி இந்தியா மங்கோலியர்களுக்கு இலவசமாக இணைய வழி விசா வந்து வழங்க உள்ளது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகமும் மங்கோலியாவில் இருக்கக்கூடிய கண்டன் பௌத்த மலையாளமும் இடையிலான ஒரு வரலாற்று தொடர்பை மேலும் வலுப்படுத்துறதுக்காக இந்தியாவிலிருந்து ஒரு சமஸ்கிருத ஆசிரியரை வந்து மங்கோலியாவுக்கு இந்தியா அனுப்ப முடிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி $1.7 பில்லியன் இந்திய கடனுதவியில் மங்கோலியாவில் கட்டமைக்கப்பட்டு வரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அந்த நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு புதிய வலு சேர்க்கும். அதற்காக 2500க்கும் மேற்பட்ட இந்திய பணியாளர்கள் இத்திட்ட பணிகளில் வந்து மங்கோலியாவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ரூபாய் 1.33 லட்சம் கோடியில் ஏஐ மையம் கூகுளுடன் ஆந்திரம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய முதலீடு வந்து இந்த ஏஐ மையம் ஒப்பந்தம் தான். அதானி குழுமமும் ஏர்டெல் நிறுவனமும் கூகுளுடன் இணைந்து கட்டமைக்கும் இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 30,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ விசாகப்பட்டினத்துல தான் முதலாக செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் வந்து அமைய இருக்கு. ஸோ இதுல வந்து கூகுளின் கடல் வழி இணைய கேபிள்களை நிலத்துடன் இணைக்கும் மையமும் விசாகப்பட்டினத்துல வந்து அமைய இருக்கு. ஸோ இதன் மூலம் இந்தியாவின் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு பயணம் வந்து தொடங்கி உள்ளது. அது ஆந்திரத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கி இருக்காங்க.